கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை வைக்காமல் இத்தீர்ப்புக்கு வழிவகுத்த விடியாதிமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புரட்சித் தமிழர் கடும் கண்டனம். மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரியில் உள்ள நம் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படும் என்பதால் ஏற்கனவே அதிமுக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக புரட்சித் தமிழர் அறிக்கை. கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 28வது கூட்டத்தில் விவாத பொருளில் மேகதாது அணை விவகாரத்தை காவிரி ஒழுங்காற்று குழுவில் கர்நாடகம் கோரிய போதே திமுக அரசு வாய்மூடி மௌனியாக இருந்ததை தான் கண்டித்ததாகவும் சுட்டிக்காட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் அனைத்தையும் மீறி உச்சநீதிமன்றத்தில் மேகதாது திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி என்ற தீர்ப்பு வருவதற்கு கர்நாடகாவில் உள்ள தங்களுடைய குடும்ப தொழிலை காப்பதற்காக உறுதுணையாக இருந்த திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும். தமிழகத்தின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடியாதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் டைடல் பார்க் அமைக்கப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வருகிற 17ஆம் தேதி காலை 10 மணியளவில் அதிமுக நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பி. தங்கமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. தமிழக ஆம்னி பேருந்துகள் மீது அண்டை மாநில அரசுகள் அபராதம் விதிப்பதால் அவர்களது தொழில் நலிவடையும் நிலையில் உள்ள நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரவு முதல் பேருந்துகளை இயக்காமல் போராடி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கடந்த ஒரு வார காலமாக ஆம்னி பேருந்துகள் வெளிமாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழக பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதால் ஸ்டாலின் அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் அமமுக மற்றும் பன்னீர் அணியில் இருந்து ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழக துண்டினை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நியாயமாக நடைபெறுகிறதா என்பதை அதிகாரிகளோடு சென்று அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பார்வையிட வேண்டும். அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான BLA 2 ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அறிவுரை. 25 வாக்காளர் பட்டியலில் என்ன வாக்குகள் இருக்கின்றதோ அந்த வாக்கை அப்படியே பதிவேற்று தான் இப்போது இருக்கிறார்கள். அதை நீக்கிறது என்னன்னா இறந்த வாக்காளர்கள் இரட்டை பதிவு அடையாளம் தெரியாமல் வெளியூர் சென்று விட்டார்கள். ஆனா அதிகாரி என்ன செய்வாங்கன்னா அந்த பழைய போன் நம்பர் வச்சு அவங்க எங்க இருந்தாலும் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு போங்க, வந்து கையெழுத்து போட்டு நீங்க குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க அவங்க குடி இல்லைன்னா நீங்க ஒத்துக்கூடாது. அப்ப நீங்க அதிகாரி கூட்டிட்டு போய் அவங்க சொன்ன அட்ரஸ்ல வேற நாள் குடியிருக்கிறாங்க, அதனால அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க, அந்த ஓட்டை எடுத்துருங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா திமுக அதிகாரி இடத்துல அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஓட்டெல்லாம் சேர்த்து விட்டுருவாங்க. மிக மிக முக்கியம், திருச்செங்கோடு டவுன்ல பூத்துக்கு 200 ஓட்டு குறைஞ்சபட்சம் இருக்காது. தேர்தல் ஆணையத்தின் SIR பணிகளில் திமுக தலையிட்டு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் D. ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கமிஷனர் அவர் கீழே வந்து ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ்லையும் ஜோனல் ஆஃபீஸ் இருப்பாங்க, AR இருப்பாங்க, ER இருப்பாங்க, எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை வயலேட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து 148வது பாகத்தை நான் பார்க்குறேன்னா அந்த பாகத்தில் வந்து என்ன பண்ணுறது, இவர் நேர்மையாக பார்க்குறான், அவரை தள்ளிடுது, அவர் டிஎம்கேல போடுறது.
டிஎம்கேல போட்டு அந்த இடத்துல வந்து இது அந்த வேலையை பார்க்க சொல்கிறேன். பிஎல்ஓவை மிரட்டி திமுகவினர் முறைகேடாக வாக்காளர்களை இணைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எஸ்ஐஆர் பணி முறைகேடுகள் குறித்து தேர்தல் அதிகாரி குமரகுருபரனிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் புகார். இப்போ என்ன நடக்குது சென்னையிலையும் தமிழ்நாடுனா, ஒரு கோயில் இந்த மாதிரி வந்து திமுக காரங்க வீடு, அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிஎல்ஓவை வந்து மிரட்டி உருட்டி அவங்க கட்சிக்காரெல்லாம் போட்டு அந்த ஃபார்மை வந்து முழுமையான அளவுக்கு இவங்க வாங்கிட்டு இவங்களே வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது எப்படி வந்து ஜனநாயகம் ஆகாது? தேர்தல் அதிகாரியும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான குமரகுருபரன் திமுகவின் கைகூலியாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. ஒருதலைபட்சமாகவும் விதிமுறைகளுக்கு முரணாகவும் செயல்படும் தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் வழக்கை சந்திக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் எச்சரிக்கை. கமிஷன் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த நோக்கத்தை வந்து சிதைக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு சென்னையை பொறுத்தவரையில் குமரகுரு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அமைச்சரோட கைத்தடியாக மாறி அவர்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கின்ற, திமுகவுக்கு சேவை செய்கின்ற சென்னை மாவட்ட திமுக செயலாளர் போல இன்றைக்கு குமரகுரு செய்வது கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ஐஆர் பணிகளில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டுகொள்ளாத சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியை கண்டித்து அதிமுக சார்பில் விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். எஸ்ஐஆர் பணிகளை நியாயமான முறையில் மேற்கொள்ள வலியுறுத்தியும் அதிமுக பொதுச் செயலாளர் விரைவில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பார் என முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பேட்டி. நியாயமாக அளவுக்கு வந்து பிஎல்ஓ வந்து வீடு வீடாக போகணுன்றதை வலியுறுத்தி கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். அது நம்முடைய பொதுச் செயலாளர் வந்து அறிவிப்பார். டெல்லியில் பயங்கரவாத குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள நியூ லஜ்பத் ராய் சந்தையில் உடல் பாகம் கண்டெடுப்பு. எஃப்எஸ்எல் மற்றும் டெல்லி காவல்துறை குழுவால் தடயவியல் பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சி 9வது வார்டில் திமுக கவுன்சிலரின் மனைவி பிஎல்ஓவாக பணியமர்த்தப்பட்டு எஸ்ஐஆர் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. ஒருபுறம் எஸ்ஐஆர் பணியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுகவினர், மறுபுறம் எஸ்ஐஆர் பணி முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதால் அதிர்ச்சியடைந்த அதிமுகவினர் வாக்குவாதம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோவில் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளை வெளியில் அனுப்புவதற்கு கூட அச்சமாக இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னையை அடுத்த பல்லாவரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த நபருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்த குடியிருப்பு வாசிகள். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களும் பெண் குழந்தைகளும் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தாய்லாந்து நாட்டில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வந்த 30 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சாவை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு சர்வதேச போதைப் பொருட்களின் விற்பனை சந்தையாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை கொடி கட்டி பறப்பதால் இளைஞர்கள் வாழ்வு சீரழியும் அவலம். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த பெண் உட்பட 2 பேர் சிக்கினர்.
கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து உள்ளதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற காரில் தடை செய்யப்பட்ட 200 கிலோ குட்கா பொருட்களை கடத்திச் சென்ற இருவர் சிக்கினர். தீயசக்தி ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைத்து இளைஞர்கள் சீரழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஒன்றாக மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் சக நண்பரை கத்தியால் குத்தி கொலை செய்த இருவர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் அரசு இலக்கு வைத்து மது விற்பனை செய்து வரும் நிலையில் மது போதையால் ஏற்படும் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாம்பாறு அணை பகுதியில் தூக்கில் தொங்கியவாறு இளைஞரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் கொலையா தற்கொலையா என விசாரணை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகளும் மர்ம மரணங்களும் தற்கொலைகளும் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் இருந்து 480 மதுபான பாட்டில்களை காரில் கடத்தி வந்த இருவர் விழுப்புரத்தில் பிடிபட்டனர். தமிழக இளைஞர்களை போதையின் பாதையில் தள்ளியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே பட்டப்பகலில் மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் வழி கேட்டது போல் நடித்து 7 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்ற பயங்கரம். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளதால் வெளியில் வரவே அஞ்சும் மக்கள். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே பெயிண்டிங் தொழில் செய்து வரும் இளைஞரை வழிமறித்து கத்தியால் குத்திவிட்டு அடையாளம் தெரியாத நபர் தப்பி ஓட்டம். விடியா திமுக ஆட்சியில் கத்திக்குத்து சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு அதள பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக மக்கள் கடும் விமர்சனம். சென்னை மந்தைவெளி ரயில் நிலையம் அருகே பட்டாக்கத்திகளுடன் சுற்றித் திரிந்த கல்லூரி மாணவர் உட்பட 2 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் திறனற்ற காவல்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறையால் புத்தகம் இருக்க வேண்டிய கையில் பட்டாக்கத்தியுடன் மாணவர்கள் சுற்றித் திரிவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இரவில் காட்டுப்பகுதிகளில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் கண்ணாடியை இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசி உடைத்த சம்பவத்தால் பரபரப்பு. பேருந்தை நிறுத்தி வழிப்பறி செய்ய திட்டமிடப்பட்டதா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் உங்களுடன் முதல்வர் முகாமிற்கு பயன்படுத்திய பொருட்களுக்கு திமுகவினர் மற்றும் அதிகாரிகள் 80,000 ரூபாய் வாடகை தராமல் மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் ஆடியோ மற்றும் டெக்கரேஷன் கடை உரிமையாளர் புகார். விடியா திமுக ஆட்சியில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தால் மட்டும் நீதியோ நிதியோ கிடைத்துவிடவா போகிறது என பொதுமக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஒன்றியம் பெரிய கருப்பூர் ஊராட்சியில் மின்சார வசதி இல்லாத நிலையில் மின்மாற்றியை மாற்றித் தருமாறு கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். விடியா அமைச்சர் நேரு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் காரில் புறப்பட்டு சென்றதால் பொதுமக்கள் அதிருப்தி. எங்களுக்கு மின் விளக்கு சரியான படி எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் பல முறையாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. இப்போ அமைச்சர் வந்தாரே, ஒன்று வெளியே இறங்க வேணாம், காரில் நின்று கார் கண்ணாடியை விளக்கிட்டு கூட எங்கள்கிட்ட என்னம்மா என்ன எதுக்காக ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்டு போகலாம். அதுக்கு கூட அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. கார் கண்ணாடியை கூட திறந்து எங்களை என்ன ஏதுன்னு கேட்காம அவருக்கு சாப்பிட்டு போகிறாரு. அப்போ நாங்கள் போராட்டம், நாங்கள் ஓட்டு போட்டு என்ன ஒரு பலன் இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் அவருக்கு சாப்பிட்டு காரில் போகிறார், நாங்கள் சாப்பிட்டு நின்றுட்டுருக்கோம். நாங்கள் ஓட்டு போடுறது எதுக்கு? எங்களுக்கு எங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போய் ஓட்டு போடுறோம். எங்களோட தேவையை எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்?
கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் சாய்ந்த நிலையில் இருக்கும் மின் கம்பங்களால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகளும் பொதுமக்களும் அச்சம். சாய்ந்த மின்கம்பங்களை சீரமைக்க கோரி பலமுறை புகார் கூறியும் விடிய அரசின் மின்வெட்டு வாரியம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தங்கள் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகை அருகே கீழ்வேளூரில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் சித்த மருத்துவர் உயிரிழந்த பரிதாபம். விடிய அரசின் ஓட்டை உடைசல் பேருந்துகள் இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்குமோ என பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள சேத்தியாத்தோப்பில் சாலையில் டயர் வெடித்து விடிய அரசின் தகரடப்பா பேருந்து நின்றதால் பயணிகள் கடும் அவதி. வெற்று விளம்பரங்களுக்காக பல கோடி ரூபாய் செலவிட்டு மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கும் விளம்பர மாடல் ஸ்டாலினுக்கு அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க தெரியாதா என மக்கள் கேள்வி. தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தில் உள்ள ஒருங்கிணைந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சார் பதிவாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கையும் களவுமாக சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்ச லாவணியங்கள் பெருகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பயிர் காப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாளில் ஆன்லைன் மூலம் பயிர் காப்பீடு செய்யும் சர்வர் மிக மோசமாக செயல்பட்டதாக விவசாயிகள் வேதனை. பயிர் காப்பீடு செய்வதற்குரிய கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் எனவும் சர்வர் கோளாறுகளை சரி செய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடியா அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. சென்னை 1000 விளக்கு தொகுதி ராமகாமத்தபுரம் பகுதியில் திமுக நிர்வாகி மற்றும் அவரது சகோதரர் கஞ்சா போதையில் அடாவடித்தனமாக பெண்ணை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ஆட்சியில் இருக்கிறோம் என்ற மமதையில் தங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது என்ற அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினரால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாக எழும் குற்றச்சாட்டு. சென்னை OMR சாலையில் கண்ணகி நகர் போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வாகன ஓட்டிகளிடம் பொய்யாக விதிமீறல் அபராதம் விதித்து பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. போலி அபராதம் குறித்து கேள்வி எழுப்பிய ஆட்டோ ஓட்டுநரை உதவி ஆய்வாளர் காண்டியப்பன் ஆபாசமாக திட்டி தாக்க முயன்றதால் பரபரப்பு. நெல்லை பாளையங்கோட்டையில் 40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு ஸ்டாலினால் காணொலியில் திறக்கப்பட்ட புதிய வணிக வளாகம் தரமற்று கட்டப்பட்டதாலும் சாதாரண மழைக்கே மழைநீர் தேங்கியதாலும் வியாபாரிகள் அவதி. கைகளால் லேசாக தட்டினாலே பெயர்ந்து விழும் அளவிற்கு கட்டிடம் தரமற்று உள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் வியாபாரிகள் பெரும் அசம்பாவிதம் நிகழ்வதற்கு முன் கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை. நாங்கள் புது பில்டிங் திறந்து 10-12 நாளாக ஆச்சு பார்த்துக்கோங்க. வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. பல லட்சம் ரூபா டெபாசிட் கட்டி 10,000 GSTயோட சேர்த்து வாடகையும் கட்டுதான். நேற்று பெஞ்ச மழையில மார்க்கெட்டே தத்தளிச்சு போயிருக்கு. ஒரு மக்கள் உள்ள வர மாட்டேங்காங்க. பொதுமக்கள் உள்ள வந்து வியாபாரம் பார்க்கக்கூடிய அளவுல கிடையாது. மழை பெய்யும் போது தண்ணி அதிகமாக இருக்கு. பொதுமக்கள் நடந்து வர முடியல. 2 கட்டிடங்கள் சரியில்லை. கைட்டு இப்படி உடைச்சாலே வந்துருது. இந்த பாருங்க நிலவரம் எப்படி எங்களுக்கு இருக்க பயமாவா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் சக்குடியில் கஞ்சா போதையில் காவலர் ஓட்டி வந்த வாகனம் மோதி பைக்கில் வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 3வரின் உடலையும் வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டம். உயிரிழந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், விபத்து தொடர்பாக போலீஸ் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சியினருடன் இணைந்து உறவினர்கள் போராட்டம். இரண்டாயிரத்து 24 உலகளவில் பதிவான 1,07,00,000 காசநோய் பாதிப்புகளில் 25% முதலிடத்தில் இருந்த இந்தியா சிகிச்சை பாதுகாப்பு 92% உயர்ந்துள்ளதால் பாதிப்பு விகிதம் 21% குறைந்துள்ளது. இந்த முன்னேற்றம் 2025ஆம் ஆண்டில் காசநோய் ஒழிப்பு இலக்கை அடைய மிகவும் நேர்மறையான அறிகுறி என்று உலக சுகாதார அமைப்பு தகவல்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கடன் கொடுத்தவர்கள் கிட்னியை விற்றாவது பணத்தை தருமாறு நெருக்கடி கொடுத்ததால் வேதனையடைந்த தொழிலாளி வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்த பரிதாபம். திமுக எம்எல்ஏ தொடர்புடைய கிட்னி திருட்டு விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை விடிய அரசின் ஏவல் துறை கைது செய்யாததே தொழிலாளியின் தற்கொலைக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. என்னுடைய சாவுக்கு காரணம் கண்டிப்பாக அவன் ஸ்டுடியோ ட்ரிபிள் ஆர் தினேஷ் ஹரி. மன உளைச்சல் தாங்க முடியல கோபி. மறுபடியும் சொல்கிறேன், அந்த நாய்களுக்கு ஒரு பைசா கூட தந்துடாதீங்க, ஓகேவா? தென்காசியில் புதிதாக கட்டப்பட்ட தினசரி சந்தையின் முன்பாக சாலையில் குளம் போல தேங்கி நின்ற மழைநீரை முரத்தை கொண்டு அகற்றும் பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். திறனற்ற திமுக அரசால் சாலைகளில் தேங்கும் மழைநீரை கூட மோட்டார்களை பயன்படுத்தி வெளியேற்ற முடியாதா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலையில் சாலைகளில் உள்ள மின் விளக்குகள் எரியாததால் மக்கள் கடும் அச்சத்துடன் செல்ல வேண்டிய அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் இதுபோன்ற இருள் சூழ்ந்த பகுதிகளில் மேலும் குற்ற சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பிருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நேற்று 4வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். மாணவர்களின் தேர்வு பாதிக்கும் என தெரிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூட முன்வராத ஸ்டாலின் அரசு மீது கல்வியாளர்கள் அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் லஞ்சம் தருபவர்களுக்கே முன்னுரிமை தரப்படுவதால் பயிரிட்ட கரும்புகளை அனுப்ப முடியாமல் 50 டன் கரும்பு காய்ந்து வீணாவதாக விவசாயி குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்தும் கரும்பை பெறுவதாகவும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை வைத்து முறையாக நிர்வாகம் செய்யாததே இதுபோன்ற குளறுபடிகளுக்கு காரணம் என்றும் விவசாயி வேதனை. ஆனால் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் முன்னாடி கொடுக்குற மாதிரி தெரியுது. எங்களுக்கு வண்டி சரியான வண்டிக்கு அனுப்ப மாட்டோம். லஞ்சம் வாங்கிட்டு கரும்பு வெளியே ஏற்றிட்டு இருக்காங்க, பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அந்த கரும்பு வந்து எடுக்காம வெளி மாநிலத்தில் இந்த கரும்பு எடுத்தாலும் எங்கள் கரும்பு காஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து நாங்கள் தான் இப்போ எங்களை வந்து கரும்பு வைங்கன்னு பதிவு பண்ண சொல்றீங்க. அப்போ எங்கள் கரும்பு எடுத்துன்னு நீங்கள் வெளி மாநிலத்தில் கரும்பு எடுக்கணும். எங்கள் கரும்பு எடுக்காமல் வெளி மாநிலத்தில் நீங்கள் கரும்பு எடுக்கிறீங்க. நீங்கள் எடுங்க, நாங்கள் வேணாம் இல்லை. எங்கள் கரும்பு எடுத்து எங்கள் கரும்பு நாங்கள் காஞ்சிட்டு அப்போ நாங்கள் எதுக்கு எங்களை கரும்பு வைக்க சொல்றீங்க, எங்களை எது பதிவு பண்ண சொல்றீங்க? கடந்த தேர்தலின் போது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திமுக ஆட்சி வந்தவுடன் திறப்போம் என வாக்களித்த ஸ்டாலின் இதுவரை ஆலையை திறக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மதுரையில் 2 அமைச்சர்கள் இருந்தும் சர்க்கரை ஆலையை திறப்பதற்கு சிறிய முயற்சி கூட செய்யவில்லை என விவசாயிகள் வேதனை. தேர்தலையும் சொல்லியிருக்காங்க. அவர் தமிழக முதல்வர் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் உறுதியாக திறப்போம், இதில் 3 லட்சம் பேர் விவசாயிகள் பயனடைவார்கள், அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிலாம் நிறைய வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இவங்க போகிறத பார்த்தா தனியாருக்கு அதாவது ஒரு 100% லீஸுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் இருக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் வந்து இந்த பகுதி மக்களை ஏற்றுக்கிற மாட்டோம். தமிழ்நாடு விவசாய சங்கம், கரும்பு விவசாய சங்கம், இடதுசாரி கட்சிகள் எந்த கட்சியும் நாங்கள் அதை வந்து லீஸுக்கோ ஒத்துழைக்க ஆளை விடுறதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு கடை வீதியில் மது போதையில் பேக்கரி கடையை அடித்து நொறுக்கிய இளைஞர் சிக்கிய நிலையில் அவர் கடையை அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தெருவுக்கு தெரு மது கடைகளை திறந்து வைத்துள்ள தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் விமர்சனம். மேகதாது அணை திட்ட வரைவு அறிக்கையை தயார் செய்ய அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் விவசாயிகள் சங்கத்தினர் தீர்ப்பின் நகலை தீயிட்டு எரித்தும் ஒப்பாரி வைத்தும் போராட்டம். தமிழக உரிமையை காற்றில் பறக்கவிட்ட திமுக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்து 1 வாரத்துக்குள் உரிய தீர்வை பெற்று தராவிட்டால் மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் திமுக நகர்மன்ற தலைவரின் கணவர், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் வார்டு கவுன்சிலர் ஆகியோர் SIR படிவ திருத்த முறையை மாற்றி முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு.
பொதுமக்களின் புகாரின் பேரில் ஆய்வுக்கு சென்ற பெண் வட்டாட்சியரிடம் ஆளுங்கட்சி என்ற திமிரில் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ஒருமையில் பேசியதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே படர்ந்தபுலி அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமானதால் மாணவ மாணவிகள் கடும் அவதி. பள்ளி வளாகத்திற்குள் கட்டுமானத்திற்கு தேவையான மரக்கட்டைகள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதால் மாணவர்கள் நடந்து செல்லவே அஞ்சும் நிலையில் நடவடிக்கை எடுக்காத பள்ளி கல்வித்துறை மீது பெற்றோர் அதிருப்தி. பள்ளிக்கூடம் புதிய கட்டடம் நடக்குன்னு சொல்றாங்க. அவங்க உள்ளேயே பொருளை பூரா இறக்கி வச்சிருக்காங்க. இந்த கான்ட்ராக்டுக்கு பலகை அடிக்கக்கூடிய பலகையில பூரா பெரிய பெரிய ஆணிகளா இருக்கு. அந்த ஆணிகள் பூரா அங்கங்க கிடக்கு. அந்த பலகையிலேயே ஆணி இருக்கு. அது மேலேயே பிள்ளைங்க மிதிக்கக்கூடிய சூழ்நிலையில அப்படியே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ராகலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட புங்கம்பாடி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கூட முறையாக இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி. தமிழக மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராத ஸ்டாலின் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என வெற்று வசனம் பேசுவதாக மக்கள் விமர்சனம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. எங்கள் ஊரில் போஸ்ட்ல இருந்து குடிநீர் வசதியிலிருந்து எந்த ஒரு வசதியுமே இது வரைக்கும் சரியாக பண்ணதே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் பைப்பு வந்து மேலே தான் போட்டிருப்பாங்க. இதில் ஒரு சிறப்பான ஒரு இது என்னன்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு இடுப்பளவுக்கு ஒரு 6 அடிக்கு குழி தோண்டி எல்லாமே பிடிக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. எந்த ஒரு வசதியுமே சுகாதாரமாக எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பால்வாடி டேங்க்ல இருந்து ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சு எல்லாமே உள்ளுக்க. ஆனால் அதுலேருந்து டைரெக்டாக கனெக்ஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே போலீஸ் ஜீப் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த ஜீப்பின் தகுதிச் சான்று காலாவதியானதும் காப்பீடு இல்லாமலும் இயங்கி வந்தது அம்பலம். மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டிய காவல்துறையே இப்படி காலாவதியான வாகனங்களை இயக்கி மக்களின் உயிரை எடுக்கும் துறையாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பயிர் காப்பீடு வழங்காததை கண்டித்தும் 59 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கொட்டும் மழையில் விவசாயிகள் சாலை மறியல். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் விவசாயிகளின் வாழ்க்கை போராட்டமாகவே மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் பயிர் செய்யப்பட்ட பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் 100% பயிர் சேதமடைந்து அதற்குண்டான காப்பீட்டு 59 கோடி அறிவித்த நிலையில் இன்னும் விவசாயிகள் வங்கி கணக்கில் ஏற்றப்படவில்லை என்பதை கண்டித்தும் வேலிக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு இந்த அரசும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கண்டித்தும் இந்த பசுமறியல் போராட்டம் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விளம்பாவூர் கிராமத்தில் காட்டு பன்றிகளின் தாக்குதலாலும் மழை நீராலும் சேதமடைந்த மக்காச்சோள பயிர்களை டிராக்டர் மூலம் அழிக்கும் விவசாயிகள். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்தும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதால் விடிய திமுக அரசு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. இந்த 10 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருந்தோம் மக்காச்சோளம். அது எதுவுமே பண்ணி வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. பத்தாவதுக்கு மழை பெஞ்சு போன வாரம் மழை பெஞ்சதில் எல்லாம் ஃபுல்லாக நஷ்டம் பண்ணிடுச்சு. பத்தாவது எல்லாம் ஆட்டை விட்டு மேய்க்கிறோம், டக்கை விட்டு ஓட்டுறோம். ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவு பண்ணியிருக்கோம் சார். இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உரம் வச்சோம், ஊரியா வச்சோம், எதுவுமே இல்லை சார். 10 ஏக்கரும் ஃபுல்லாக போயிடுது சார். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. போன வருஷம் வெள்ள நிவாரணக்கு எழுதி போட்டிருந்தோம், எதுவுமே வெள்ள சார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 151வது நாளாக சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம். வரும் சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணி கட்சிகள் தோல்வியடையும் என விவசாயிகள் திட்டவட்டம். சேலம் மாவட்ட செயலாளர் செல்வகணபதி அவர்கள் தான் அந்த இடத்துல அந்த குப்பையை கொட்டணும், அந்த இடத்துல கட்டணும்னு சொல்லி அவருடைய தூண்டுதலின் பேரில், அவருடைய முன்முயற்சியின் பேரில் தான் அந்த திடக்கழிவு திட்டம் என்பது அன்றைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசுக்கு முதல்வருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, நிச்சயமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே தமிழக அரசு கவனத்தில் கொண்டு அந்த திட்டத்தை மாற்று இடத்திலே மாற்றி அந்த ஏற்கனவே அமுல்படுத்தின அந்த இடத்த வந்து கால்நடை மருத்துவமனையாக மாற்றித்தர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பிலும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய சார்பிலும் பணிவன்போடு கேட்டுக்கொள்ளும்.
விழுப்புரம் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்ட யூரியாக்களை விடிய அரசின் அதிகாரிகள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு பிரித்து கொடுப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் தள்ளிய விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு தற்போது யூரியா உரங்களுக்கு கூட விவசாயிகளை அலைக்கழித்து வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குமுறல். தனியார் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் யூரியா வாங்கினால் இடுபொருள் நானோ யூரியா, இந்த குருணை வடிவ மருந்துகள் என்று விவசாயத்துக்கு எங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் திணிக்கிறார்கள். 270 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய யூரியாவுக்கு நாங்கள் கூடுதலாக 450 ரூபாய் செலவு செய்ய வேண்டியதாகிறது. ஏற்கனவே எங்களால் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆனால் இப்போ கூடுதலாக உற்பத்தி கூடுதலாக செலவு பண்ணும்போது எங்களால் முடியல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் தெப்பக்குளத்தை தூர்வாரும் பணி என்ற பெயரில் மண் கொள்ளையடிக்கப்பட்டதால் தெப்பக்குளத்தின் மதில் சுவர் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியின் அதிகாரிகளை கைக்குள் வைத்துக் கொண்டு மணல் மாஃபியாக்களின் வரைமுறையற்ற மண் கொள்ளையால் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள வீடுகளும் சரிந்து விழும் அபாயத்தால் குடியிருப்பு வாசிகள் கலக்கம். நிலப்பிரச்சினை தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற தம்பதியினர் படுகாயத்துடன் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. விடியா திமுக ஆட்சியில் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணாமல் காவல்துறை முதல் அரசு அதிகாரிகள் வரை அலட்சியமாக இருப்பதால் மக்கள் பலியாவதாக பொதுமக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பண்ட அள்ளியில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் 10 ஆடுகள் உயிரிழந்த சோகம். தெருநாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசு மெத்தனமாக இருப்பதாக எழும் குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் சம்பா சாகுபடி இன்னும் முடிவடையாத நிலையில் பயிர் காப்பீட்டு தேதியை 15 நாட்கள் நீட்டிக்க வேண்டும். விடியா திமுக அரசு உடனடியாக தங்கள் நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. அறுவடை முடிஞ்சு இப்போ தான் உழவு பண்ணி ஆகி நடவாக இன்னும் 10-15 நாள் ஆகும். அதனால் நீங்கள் இன்னொரு 15 நாளைக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி இந்த மாத கடைசி வரைக்கும் போட்டால் தான் எங்களுக்கு எல்லாரும் இந்த இன்சூரன்ஸில் சேர முடியும். அதே போல் விஏஓலாம் என்னென்னா இந்த வாக்காளர் திருத்தப்படியில் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் விஏஓலாம் பணி அமைத்திருக்காங்க. அதுலேயும் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறது தாமதமாகுது. சென்னை தாம்பரம் புறநகர் பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சாலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடியா திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகாலை முறையாக அமைக்காததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக வேதனை. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி பணியை தொடங்க வலியுறுத்தி வழக்கறிஞர் தொடர் உண்ணாவிரத போராட்டம். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் விடியா ஸ்டாலின் அரசு புறக்கணித்து வருவதாக வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு. பல மேல்முறையீடுகள் நாங்கள் அதிகாரிகள் மட்டத்திலும் நிதித்துறை மட்டத்திலும் கொடுத்தும் கூட, பல போராட்டங்கள் நடத்தியும் கூட எவ்வித பலனும் கிடைக்காத காரணத்தால் வேறு வழி இல்லாமல் கடந்த 15 தினங்களாக நாங்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு நடத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அடுத்து ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். இதற்கும் எவ்வித அதிகாரிகளோ மேல்மட்ட நிர்வாகிகளோ யாருமே செவிசாய்க்காத காரணத்தினால் நாங்கள் தற்பொழுது தொடர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் எஸ்ஐஆர் பணிகளை ஆய்வு செய்ய காரில் சென்ற மாவட்ட ஆட்சியரை மறித்து திருவிக நகர் பகுதியில் சாலை வசதியின்றி சாக்கடை கழிவுகளால் மக்கள் அவதிப்படுவதாக பெண் ஒருவர் புகார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்காக மக்கள் அல்லல் படும் நிலையில் ஆட்சியரிடம் முறையிட்டாலாவது தீர்வு கிடைக்காதா என மக்கள் எதிர்பார்ப்பு. சிதம்பரம் அரசு பொது மருத்துவமனை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கில் நகராட்சி ஆணையர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் விடிய அரசின் சுகாதாரத்துறை வேடிக்கை பார்த்த நிலையில் நீதிமன்றம் குட்டு. நவம்பர் 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு.
தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அடுத்து வரும் நாட்களில் தீவிரமடைய வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.